ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். மத்தியானத்துக்கு அப்புறம் vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். சமையல்லாம் முடிஞ்சது. கொஞ்சம் காயெல்லாம் வாங்க வேண்டியிருந்தது. அப்படி வந்திருக்கேன். நல்லா அவனுக்கு வாடான்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு. காயெல்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சிட்டு டெட்டும் அபி கூடயே தான் இன்னும் ஒட்டிட்டாலே வானுங்க. ஸோ ஈவினிங் வந்து அபியோட ஃப்ரெண்டும் அவங்க ஒய்ஃபும் வரேன்னு சொன்னாங்களா, சரி டின்னருக்கு ஏதாவது சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மட்டர் பன்னீர் சப்ஜி செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு, வெங்காயம் 2 பெரிய சைஸ் பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா, 4 வெள்ளைப்பூடு, கொஞ்சம் இஞ்சி, 3 தக்காளி, கூடவே கொஞ்சமாக உப்பு, முந்திரி பருப்பு ஒரு 7-8 சேர்த்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, அவ்வளோதான். மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துட்டா நமக்கு வதங்கின மாதிரி ஆகிடும். பக்கத்துலேயே நின்று வதக்கிட்டு இருக்க வேண்டாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துகிட்டு போகிறேன். சின்ன பர்னரில் மாற்றி தான் விசில் விட போகிறேன். நீங்கள் குக்கரில் இந்த மாதிரி வைக்க வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் மட்டும் சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஆற விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ அதில் 4 விசில் வரட்டும்னு விட்டுட்டு இப்போ மாவு பிசைஞ்சிக்க போகிறேன். இன்றைக்கி வந்து ஃபுல்கா தான் பண்ணலான் இருக்கேன். அந்த கம்பி வாங்கியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை வச்சு ஃபுல்கா செஞ்சால் சூப்பராக வருது. அதனால் சரி மாவும் பிசைஞ்சு வச்சிடலாம். 7 மணிக்கு மேலே தான் வரப்போகிறாங்க. மணி இப்போ ஒரு 4:30 தான் ஆகுது. சரி இந்த வேலை ப்ரிப்பெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் உட்காரலாம் அப்படின்னு கடகடன்னு வேலை செஞ்சிட்ருக்கேன். கடையிலேருந்து வந்த உடனே காய் இதெல்லாம் எடுத்து வைக்கிற இடத்துல எல்லாத்தையும் எடுத்தாச்சு. முட்டை பாக்ஸில் இருக்குது, இன்னும் அதில் போட்டு வைக்கலை. இந்த பக்கம் விசில் வந்துட்டுருக்கு. கவுண்டரில் பார்த்தீங்கன்னா அந்த எண்ணெய் இதெல்லாம் எடுத்துட்டு பெங்களூர் போயிருந்தப்போ வாங்கிட்டு வந்தேன். அந்த இது லேசி சூசன் மாதிரி சுற்றுறா மாதிரி இருக்கும் ரவுண்டாக. வந்து சரி கொஞ்ச நாள் இப்படி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பாட்டில் தான் எண்ணெய், மற்றதெல்லாம் காலி ஆகிடுச்சு. சரி போதும் இது இப்போதைக்கு அப்படின்ட்டு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து உள்ளே இருக்குது, புல் அவுட். இதில் நல்லெண்ணெயும் இது மட்டும் இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த செட்டப் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ குக்கர் வேலை முடிஞ்சது, ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து பன்னீர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்க்குறேன். பாக்கி எண்ணெய் கூட பட்டர் சேர்த்துட்டு அப்படியே கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். 200 கிராம் பன்னீர், அதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் கொஞ்சம் உப்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா பன்னீருக்கு வந்து உப்பும் ஏறும், ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கும், ரப்பர் மாதிரி இல்லாமல். அதனால தான் ஃப்ரை பண்ணாமல் அப்படியே டைரெக்டாக சேர்க்கணுன்னாலும் சேர்க்கலாம். ஸோ எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீர்லாம் அதில் போட்டுட்டு லைட்டாக கோல்டன், ரொம்ப நேரம் வறுத்தோம் அப்படின்னா ரொம்ப ப்ரௌனாக விட்டுட்டோன்னா ரப்பர் மாதிரி ஆகிடும், கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. ஜஸ்ட்டு மேலே கொஞ்சம் கோல்டன் கலர் ஆகி வந்தால் போதும். தனியாக எடுத்து வச்சிடணும். ஹர் அப்படின்னு மலையாள மூவி, 5 டிஃப்ரெண்ட் டைப்பான லேடிஸோட ஸ்டோரி மனோரமா ஓடிடியில் இருக்குது. அதுவுமே கூட சூப்பராக இருக்குது, பாருங்கள். போன வருஷம் வந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அது பன்னீர் வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதில் போட்டு விட்டுடலாம். லாஸ்ட்டாக சப்ஜியில் சேர்க்குறப்ப வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கட்டும். இந்த வேலையெல்லாம் முடியறதுக்குள்ளே நமக்கு இதில் ஸ்டீமும் போயிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் ஆற விட்டுட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். கரம் மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் இது கூடயே தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் போட்டு கூட வேக வச்சுட்டு அரைச்சிக்கலாம். லாஸ்ட்டாக கரம் மசாலா சேர்க்க போகிறனால அது போடலை. இப்போ அதே எண்ணெய் கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் மசாலாலாம் தாளிக்கிறதுக்கு சேர்த்துக்கலாம். பட்டை, 2 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம், வேறு நிறைய எதுவும் போடலை நான். ஸோ இது கூட இப்போ பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, கசூரி மேத்தி. ஸோ காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, உப்பு, கசூரி மேத்தி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அந்த நல்ல சிம்மில் வச்சுட்டு மசாலா பொடியெல்லாம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சம் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். மூடி போட்டு விட்டுடலாம், தெரிக்கும், அதனால தான். ஸோ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நடுவில் திறந்து மட்டும் கிளறி கொடுத்துக்கணும், அடிப்பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறனால. இதில் இப்போது ஃப்ரோசன் பீஸ் தான் சேர்க்குறேன். 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் ஃப்ரெஷ்ஷு பட்டாணி அப்படின்னா லைட்டாக வேக வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே தண்ணி வடிச்சிட்டு அந்த பன்னீரையும் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி மிக்ஸி ஜார் அலசி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி திக்காக பண்ண போகிறேன். ரொம்ப லிக்விடாக இருந்தால் நல்லா இருக்காது. ரெஸ்டாரண்ட்லலாம் கிடைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு சிம்மில் விட்டுறலாம். திருப்பியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் மட்டர் பன்னீர் ரெடி. லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கிறேன். க்ரீம் இல்லைன்னா நீங்கள் பால் கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம்.
ஸோ சிம்லேயே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அப்போ தான் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா சிம்மில் வச்சு விட்டுருந்தேன், எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. மல்லி சேர்த்துட்டு திருப்பியும் ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சிட போகிறேன். நல்லா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும், கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், மூடி போட்டு இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் விட்டுட்டேன் அப்படின்னா நல்லா வேறு லெவலில் கிரேவி பாருங்கள் கம கமான்னு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதுதான் அபி ஃப்ரெண்ட் அண்ட் அவனோட ஒய்ஃபு. ஒரு கல்யாணம் ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அபிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஸோ அபி வந்து கார் கழுவணுன்ட்டு கொஞ்ச நேரம் அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு போயிட்டான். சரி நான் டின்னர் பண்ணுறேன், சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஃபுல்கா தான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த கம்பியில் வந்து ஃபுல்கா சூப்பராக வருது. ஸோ செஞ்சுட்டு அப்படியே சூடாக கொண்டு போய் கொடுத்துட்ருக்கேன், நீங்கள் அப்படியே கடகடன்னு சாப்பிட்ருங்க அப்படின்னு. ஃபுல்காலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது இப்போ கொஞ்சம் குளிராக வேறு இருக்கா, அதனால் நம்ம ஹாட் கேஸில் போட்டு வச்சு கொடுக்குறத விட சுட கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நல்லா சூடாக இருக்கப்பவே கொஞ்சம் நெய் தடவி சர்வ் பண்ணலாம். நெய்யெல்லாம் வேண்டாம் அப்படின்னா வெறும் ஃபுல்காவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. பாருங்கள், டைரெக்டாக ஸ்டவ்வில் போட்டோம் அப்படின்னா கையெல்லாம் சுட்டுப்போம். இதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் இருக்கனால எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்குது. இல்லைன்னா சிம்டா வச்சு எடுப்பாங்க. பரவாயில்ல, இப்போ ஓரளவுக்கு ஃபுல்கா வந்து போட கற்றுட்ருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட போகிறேன். அப்படி வந்து வெளியே போயிருக்கான், இன்னும் வரல. அவன் வர்றப்போ அவனுக்கு சூடாக போட்டு கொடுத்துக்கலான்னு. ஸோ பாருங்கள், சப்ஜி அண்ட் ஃபுல்கா, சிம்பிள் பட் சூப்பரான காம்பினேஷன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லவ் யூ ஆல்.